நாம் அப்டேட் ஆகிறோமோ இல்லையோ, ஆனால் அடோப் தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. வருஷம் ஒரு புது வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி நடுவில் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் நாம் இப்போ தான் எல்லாம் கிராக்கில் வந்து 24.67 அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி வந்தோம். அதுக்குள்ளே 25.0 புது வெர்ஷன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக 25.0 ஃபோட்டோஷாப் பீட்டா அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் வந்திருக்கிற புது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட். அந்த ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏகப்பட்ட ஃபோட்டோஷாப் சம்மந்தமான நிறைய ஃப்ரீ கண்டென்ட், நிறைய டுட்டோரியல் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருந்தோம். இது நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையால் பிளாக் ஆயிருந்துச்சு, சேனலே டெர்மினேட் ஆயிருந்துச்சு. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபரே வந்து சில நேரத்தில் இது தெரியாமல் வெளியில் போகிற அளவுக்குலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லா வீடியோவும் நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சேனலில் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண அந்த 500 வீடியோ சம்திங் எல்லாமே இப்போது நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். பழைய வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உள்ளே போய்ட்டு எல்லா வீடியோவும் பார்த்து அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபோட்டோஷாப் 25.0 லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போது ஹெல்ப்பில் போனீங்கன்னா அபவுட் ஃபோட்டோஷாப் கொடுத்தீங்கன்னா அந்த வெர்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். 25.0 இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் புது ஆப்ஷன் என்ன, இதுக்கு முன்னாடி பீட்டா ஆப்ஷன் அப்படின்னா பீட்டாவில் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட்னா என்ன அப்படின்றது ஒரு புது டேர்ம் வந்து இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சல்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோ நாங்கள் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ தான் அது. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போர்ட்ரேட் மோடில் இருக்குது. சரிங்களா? இதை நான் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜெனரேட்டிவ் ஃபில்லை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேன்வாஸ்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏரியா செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஃபில் கொடுப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிராப் டூல் எனேபிள் பண்ணிங்கன்னா கிராப் டூல் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சைஸ் வைக்க போகிறீங்க. இப்போ நான் 12.8 இல்லை 12.18 சம்திங் ஏதோ ஒரு சைஸ் நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன மாதிரியான விஷயம் பண்ண போகிறீங்க, அதாவது டிஃபால்ட்டாக இல்லை ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்டா இல்லை கண்டென்ட் அவர் ஃபில்லா. இதுக்கு முன்னாடி கண்டென்ட் அவர் ஃபில்ன்றது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஃபால்ட்ன்றது எதுவுமே இல்லாமல் நார்மலாக கிராப் பண்ணால் போதும் அப்படின்றது அர்த்தம். அதுவே ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் அப்படின்றது தான் இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்க ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னா அங்கே கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா எப்படி நமக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ஒரு போர்ட்ரேட் சைஸில் இருந்த ஒரு பிக்சருக்கு அதுவாகவே இது மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது பிஃபோர், இது ஆஃப்டர். நம்ம நார்மலாக கிராப் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சைடில் வந்து பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஃபில் கொடுக்கலாம். ஜெனரேட்டிவ் ஃபில்ன்றது 2 ஸ்டெப்பு பண்ணணும். பட் இங்கே கிராப் டூல்லே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில்ல வர மாதிரியே வேரியேஷன்ஸ் வரும். நீங்கள் அந்த வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். நல்லா இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து நியூ அப்டேட். அதே மாதிரி ஜெனரேட்டிவ் ஃபில்ல நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரியே இதிலையும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா பிக்சல்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபோட்டோ எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிலாரசிகன் அண்ணன், கிரெடிட் வந்து அவர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போது கிராப் டூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். கிராப் டூல் எனேபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஏரியா வருது. இதுக்கு முன்னாடி இங்கே ப்ளூ கலர் வந்துச்சு. இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஏரியா ஏன் வருது அப்படின்னா இங்கே டெலிட் கிராப்டு பிக்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் இருந்ததால் இங்கே பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இங்கே அப்பியர் ஆகும். அந்த டிக் மார்க் நான் எடுத்துட்டேன், அதனால் எனக்கு இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக வருது. இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்கு எந்தெந்த சைடில் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம். இப்போ அதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். சைடில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது க்ளவுட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாங்களா. ஒயிட்
ஏன்னா டே டைமில் வந்து ஒயிட் கலரில் வந்து க்ளவுட்ஸ் இருக்கும். ஒயிட் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெனரேட் எக்ஸ்பெண்ட் ஆனில் இருக்குது. என்ட்ரு. ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகுது இல்லை? ஓகேங்களா, எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதோடு இல்லாமல் இந்த எக்ஸ்பெண்ட் டூல் மூலமாக நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வேறு மாதிரியான ரிசல்ட்லாம் கொண்டு வர முடியும். இப்போது கிராப் டூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டமில் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டமில் இப்படி கொண்டு வரேன். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு இப்போது ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் அப்படின்றது ஆனில் வச்சுக்கிறேன். ஆனில் வச்சுட்டு ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கீழே அந்த வாட்டர் வந்திருக்கு. அதோடு இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். இது இல்லாமல் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கரெக்டாக தெரியல, பட் வேரியேஷன் பார்க்கலாமா? இது எப்படி இருக்குது? பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் கிராப் டூல் எனேபிள் பண்ணுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் ஆனில் வச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். வாவ், ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாட்டமில் நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மேலே எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். மறுபடியும் கிராப் டூல் எனேபிள் பண்ணுறேன். டாப்பில் கொஞ்சம் இப்படி ஏரியா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெனரேட்டிவ் எக்ஸ்பெண்ட் ஓகே. இப்போ பாருங்கள், அந்த பிக்சரே எங்கே இருக்குன்னு தெரியல, அந்தளவுக்கு நம்ம ஜூம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வேரியேஷன்ஸும் வரும். நீங்கள் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு வேரியேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட ரியல் எக்ஸாம்பிளில் எந்த வேரியேஷன்ஸ் வந்து பெட்டராக உங்களுக்கு படுதோ அந்த வேரியேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அவுட்புட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான். இந்த பிக்சரை அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பு. இது மாதிரி உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஏரியாவை எவ்வளோ வேணாலும் உங்களால் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த டூல் மூலமாக. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு டுட்டோரியல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரியான ஃபோட்டோஷாப் சம்மந்தமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.